மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். மக்கள் சார்பில் பொதுவாக நான் பேசுகிறேன். மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு ஒரு தலைவரை உருவாக்கி வச்சுருக்குறோம். 108 இடங்களில் விஜய் அண்ணா ஜெயிச்சிருக்கிறாரு. இதை விட என்ன வேணும்? அவர் இது வரைக்கும் எதிலுமே நிற்கலை. இதான் ஃபஸ்ட் டைமு நின்று இருக்கிறாரு. ஆனால் இந்த மக்கள் ஒரே நேரத்தில் அவ்வளோ பேரும் ஓட்டு போட்டுக்கிறாங்கன்னா சும்மா கிடையாது. அவர் நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் ஓட்டு போட்டு அவரை வர வச்சுருக்குறோம். வேறு யாரும் வேண்டாம் அப்படின்னா மாற்றி அமைக்கணும்னு இந்த மக்கள் எல்லாருமே முடிவெடுத்து மாற்றி அமைச்சிக்கிறோம். நாங்கள் மாற்றி அமைச்சதை ஆளுநர் நீங்கள் எப்படி வேறு ஒருத்தருக்கு பதவி கொடுப்பீங்க சொல்லுங்கள். இதான் ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் ஒன்றா கூடி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி கொடுப்பேன்னு சொல்கிறது ஆளுநர் சொல்கிறத நாங்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டோம். இந்த தமிழ்நாடே கொந்தளிக்கும். இதை முக்கியமாக மகளிர் ஒரு வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லோரும் காலேஜ் படிக்கிற பசங்க இது குழந்தைங்க கூட ரொம்ப மனம் வருந்துகிறது. அவர் எப்போ முதலமைச்சர் ஆவாருன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் கேட்டுன்னுக்குறாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா வீட்லேயும் நடக்குது. நீங்கள் மட்டும் இதை வேறு மாதிரி செஞ்சிங்கன்னா தமிழ்நாடே வேறு மாதிரி ஆகும். மறுதேர்தல் வச்சாலும் எங்கள் விஜய் அண்ணா தான் வருவார். இதை விட எல்லா இடத்துலையும் நாங்கள் அவரை முன்னணியில் கொண்டுன்னு வைப்போம். தயவு செஞ்சு ஆளுநர் இதை நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு விஜய் அண்ணாவை முதலமைச்சராக ஆக்குங்க. இதான் எங்கள் மக்கள் சார்பில் நாங்கள் எடுக்கிற முடிவு. மக்கள் எல்லாருமே விஜய் அண்ணா பக்கம்தான். நன்றி, வணக்கம்.